டொனால்ட் ட்ரம்ப் கொலை செய்யறதுக்கு ஈரான் இப்ப திட்டம் ஒன்று போட்டிருக்கிறதா இஸ்ரேல் ஒரு உளவு தகவலை அமெரிக்கா கிட்ட சொல்லி இருக்கு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை ஈரான்ல இருக்கிற புசகர் மாகாணத்திலையும் கோனராக் துறைமுக நகரத்திலையும் புதுசான தாக்குதல் நடந்திருக்கு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை என்று சொல்றாங்க அமெரிக்கா. அப்ப இந்த தாக்குதலை யார் நடத்திருப்பாங்க? ஈரான் இப்ப அசிமெட்ரிக் வார்ஃபேர்ங்கிற ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இந்த போரை பயன்படுத்துறதால, அதாவது இந்த போரை நடத்துறதால அமெரிக்கா இப்ப புலிடவால பிடிச்ச மாதிரி விட்டுக்கையும் மேலாம தொடர்ந்து அதை பிடிச்சுக்கு இருக்கையும் மேலாம ஒரு ரெண்டு கட்ட நிலைமையில இருக்குன்னு முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரி டான் கிரேசியர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இந்த முக்கியமான 3 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. அதோட இது போல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய உத்தியோகபூர்வமான வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் போட்டு வைக்க, அதுல சேர்ந்துக்கங்க. எல்லா அப்டேட்ஸையும் அதுல நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். டொனால்ட் ட்ரம்போட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும், டொனால்ட் ட்ரம்பை ஈரான் கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு வாரதாகவும் ஒரு உளவு தகவல் இருக்கிறதா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு ஈரானும் அமெரிக்காவும் இதுவரைக்கும் எந்தவித பதிலையும் தெரிவிக்கல. இது சம்பந்தமா சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவல் படி பார்த்தா இது குறிப்பிட்ட ஒரு கொலை முயற்சியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் என்கிறது விளங்குது. இது சம்பந்தமா அமெரிக்கா எந்தவித தகவலையும் இஸ்ரேலுக்கு ரிப்ளை பண்ணலன்னாலும் ஏற்கனவே ஈரான் ட்ரம்பை கொலை செய்யறதுக்கு பல முயற்சிகளை பல தடவை செஞ்சிருக்கிறதாகவும் அந்த முயற்சிகளை அமெரிக்கா முறியடிச்சிருக்கிறதாகவும் ஒரு விடயத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. இந்த வாரம் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்துகிட்டு செய்தியாளர்களோட ட்ரம்ப் கதைக்குள்ள ஈரான் அவரை இலக்கு வச்சிருக்கணும், அவரை உயிருக்கு ஈரானால ஆபத்து இருக்கணும் சொல்லி இருக்காரு. ஈரான் பிளான் பண்ணிச்சோ இல்லையோ, நீங்க 2 பேருமே சேர்ந்து நல்லா பிளான் பண்ணுங்கிறது திட்ட தெளிவாவே விளங்குது. இதுவரைக்கும் வெளியான தகவல் படி ஈரான் ட்ரம்பை கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்ததா எந்த செய்தியிலையுமே நான் பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு நாடகம் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது அவதானிக்க கூடியதா இருக்கு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஈரான்ல புசகர் மாகாணத்தில் இருக்கிற அணுமின் நிலையத்துக்கு பக்கத்திலேயும் கோனராக் துறைமுக நகரத்திலேயும் பல வெடிப்பு சத்தங்கள் பதிவாகி இருக்கிறதா ஈரானிய செய்தி ஊடகங்கள் இப்ப செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த தாக்குதலை அமெரிக்கா தான் செஞ்சிருக்கண்டு ஈரான் உறுதியா பிளேம் பண்ணல. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இருக்காங்க. இந்த தாக்குதலை இவங்க நடத்தலன்னா யாரு நடத்திருப்பாங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப பரவலா பார்க்கப்படுது. கடந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஈரான்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா வியாழக்கிழமை ஈரான் என்ன செய்யறாங்கன்னா இந்த குவைத்தில் இருக்கிற ராணுவ தளத்துக்கும் பஹ்ரைன்ல இருக்கிற ராணுவ தளத்துக்கும் அதே போல இந்த ஜோர்தான் கட்டார் போன்ற நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கும் தாக்குதல் நடத்தி அவங்களோட சிறப்பு அந்த பதிலடியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா நிலைமையை கொஞ்சம் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்ததாகவும் பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு வாரதாகவும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இவங்க அறிவிச்சிருந்த நிலையில தான் வெள்ளிக்கிழமை ஈரான்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப அமெரிக்கா சொல்றத நம்புற மாதிரியும் இருக்கு, நம்ப இயலாத மாதிரியும் இருக்கு. ஒருவேளை நாம அமெரிக்கா சொல்ற கதையை உண்மை என்று சொல்லி எடுத்துக்கொண்டா இந்த தாக்குதலை இவர் செஞ்சிருப்பாரா, அதாவது இவர் செஞ்சிருப்பாராங்கிற சந்தேகம் ஒரு மூளைக்குள்ளே கிடக்குத்தானே. ஏனண்டா இந்த போர் முடிகிறதுல இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இப்பயும் ஈரான் ட்ரம்பை கொலை செய்யறதுக்கு திட்டம் போறதா புதிய ஒரு உளவு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நம்மளோட பாஷையில சொல்ல போனா சண்டைய மூட்டி விடுறாரு. இவருக்கு அள்ளி அயன் பண்ற கேஸ்ன்னு. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அமெரிக்காவும் ஈரானும் பிடிக்கிற சண்டையில ஈரான் அசிமெட்ரிக் வார்ஃபேர்ங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்றதால அமெரிக்க கடற்படைக்கு ஈரானை எதிர்கொள்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறதா முன்னாள் கடற்படை அதிகாரியான டான் கிரேசியர் இப்ப ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. அசிமெட்ரிக் மெத்தட்ங்கிறது என்னன்னா ஒப்பீட்டு அளவுல குறைந்த ராணுவ வலிமை இருக்கிற ஒரு நாடு பெரிய ராணுவ வலிமை இருக்கிற நாட்டை எதிர்த்து குறைந்த செலவுல அதோட குறைந்தளவான செயல்களை செய்கிறதால அந்த பெரிய ராணுவ வலிமை இருக்கிற நாட்டுக்கு சவாலாக இருக்கிறதும் பெரிய குடைச்சலை கொடுக்கிறதும் தான் இந்த அசிமெட்ரிக் மெத்தட். ஈஸியா நாம சொல்ல போனா சின்ன எறும்பு பெரிய யானையோட தும்பிக்கைக்குள்ள போய் அந்த யானைக்கே குடைச்சலை கொடுக்கிற மாதிரி என்று சொல்லலாம். அதுக்காக ஈரான் எறும்பும் அமெரிக்கா யானையும் இல்ல, ஆனா டெக்னாலஜிலையும் விமானப்படைகளையும் அமெரிக்கா ஈரானை விட வலிமையான நாடுங்கிறது நாம ஏற்றுக்கொள்ளத்தான். இப்ப ஈரான் உலகத்துக்கு தேவையான முக்கியமான கடற்பாதையான ஹோர்முஸ் கடல்வழி பாதையில
பல்வேறுபட்ட கடல் கண்ணிவடிவுகளை போட்டு வச்சிருக்கிறதால அந்த முழு பாதையுமே ஈரான் அமெரிக்காவை மீறி அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த பாதையில ஒரு 2 கடல் கண்ணிவடிகளை போட்டாலுமே அது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம்ங்கிறத இவர் சொல்றாரு. ஏனென்றா அந்த பாதையால வர ஒவ்வொரு கப்பலும் பல கோடி மில்லியன் டாலர் பெறுமதியான கப்பல் என்கிறதால தான் இந்த முக்கியத்துவம் சொல்லி இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த பாதையில கண்ணிவடிகளையும் ஸ்பீட் போர்டுகளையும் வைக்கிறதுக்கு பெரிய ஒரு செலவு ஈரானுக்கு இல்லை. இப்படி குறைஞ்ச ஒரு செலவுல எவ்வளவோ டெக்னாலஜில வளர்ந்து இருக்கிற அமெரிக்காவையே இந்த விஷயத்துல மண்டி போட வச்சிருக்கு ஈரானுங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்ங்கிறத சொல்றாரு. நான் இல்ல, அதை சொல்றது யாருன்னா முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரியான டான் கிரேசியர். அது மட்டும் இல்லாம ட்ரம்புக்கு இது புலிட வாழை பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம். ஈரானோட சண்டை பிடிக்கையுமே இல்ல, ஈரானோட தோற்று போகையுமே இல்ல. அதான் இப்ப அமெரிக்காவோட நிலைமைங்கிறதையும் இவர் தான் சொல்றாரா? யாரு? டான் கிரேசியர். புலிவாலை பிடிச்ச மாதிரி இருக்கின்ற இவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, ஈரானும் அமெரிக்காவும் மல்லுக்கட்டி யாரு வின் பண்ணாங்க, யாருக்கு அடி கூடிய விழுந்துச்சுங்கிற கதையை விட ஈரான்ல இப்ப ட்ரம்ப் அவரோட சொந்த முடிவில் போர் நடத்துறதுக்கு அதுக்கு எதிராக அமெரிக்காவிலேயே இவருக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஹோர்முஸ் கடல் வழிப்பாதை தொடர்ந்து மூடி இருக்கிறதால அமெரிக்காவில் எரிபொருளுக்கான விலையும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையும் அதிகரிச்சிருக்கு. இதுவே ட்ரம்ப் தோத்து போறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அமெரிக்காவுக்கு வெளிக்காயம் குறைவாக இருந்தாலும் உள்குத்து அதிகமாகவே விழுந்திருக்கே சொல்லலாம். அதை நான் சொல்லல, டான் கிரேசியர் சொல்ற கருத்துப்படி ஒரு அனுமானத்துக்கு வரோம். மேற்கொண்டு இப்ப இங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, வெள்ளிக்கிழமை ஈரான்ல நடத்தின இந்த தாக்குதலுக்கு சொந்தமான இந்த கருப்பு ஆடு யாரு, அமெரிக்கா இந்த போர்ல பின்வாங்குமா அல்லது ஈரானை தோற்கடிக்குமாங்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு, இதனை ஏழையவர்கள் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு, ஹசன் கலர் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட காலடியில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட ஒவ்வொரு தகவல்களும் அப்லோட் செஞ்ச உடனேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கங்கிறது சொல்லிட்டு, அடுத்து இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.